பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 சாமுவேல் இஸ்ரவேலின் வரலாற்றில் நியாயாதிபதிகளின் ஆட்சியிலிருந்து ஒரு ராஜாவின் ஆட்சிக்கு மாற்றம் ஏற்பட்ட முக்கிய திருப்புமுனையை இது விவரிக்கிறது. இஸ்ரவேலின் 3 முக்கியமான தேசிய தலைவர்களை மையமாக கொண்டு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாமுவேல், சவுல், தாவீது ஆகியோர். சாமுவேல் கடைசி நியாயாதிபதி, தீர்க்கதரிசி ஸ்தானத்தை வகித்த முதல் நபர். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தாவீதினுடைய காரியங்களையும் இந்த புஸ்தகத்திலே நாம் காண முடியும். மகிமை உண்டாகும். முதலாவது அதிகாரத்திலே சாமுவேலின் பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயும் உரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர் என்று சொல்லி அவனுடைய சரித்திரத்தை, வம்ச வரலாறை சுருக்கமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வரலாறு விரிவாக 1 நாளாகமும் 6வது அதிகாரத்திலே 27வது வசனம் முதல் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். இந்த தலைமுறையில் தான் கோராகு என்று சொல்லப்படிதான ஒரு மனிதன் எழும்பி ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கலகம் செய்தபடியினாலே பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று சொல்லி என்னாகும் 16வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது சபிக்கப்பட்ட வம்சமாக இருக்கலாம். அந்த வம்சத்தில் தான் எல்கானா வருகிறான். அங்கே அவருக்கு 2 மனைவி இருந்தார்கள். ஒருத்தர் அன்னாள், மற்றொரு பேர் பெண்ணினாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லாதபடியினாலே இங்கே அவள் தேவனுடைய ஆலயத்திலே அழுது கொண்டிருப்பாள். அவள் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணி தனது இதயத்தை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஊற்றிக் கொண்டிருப்பாள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதை ஏலி பார்த்து, நீ சமாதானத்தோടെ போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்தபடியால் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் பண்ணி துக்கத்தை எல்லாம் மறந்து கர்த்தருடைய மேல் விசுவாசத்தில் இருந்தாள். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. ஆண்டவராகிய தேவன் ஒரு சாமுவேலை அந்த ஸ்திரீக்கு கட்டளையிட்டதை பார்க்கிறோம். நீண்ட நாள் காத்திருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் இந்த அந்நாள் இடத்தில்தான் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியை அங்கே கட்டளையிட்டு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதன் காரணமாக 2வது அதிகாரத்தில் அந்நாள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு மகிமையாக ஒரு பாடல் பாடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனிடத்தில் உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் மீது தேவனின் தெய்வீக பராமரிப்பு உண்டு என்பதை தீர்க்க தரிசன பாடல் நமக்கு நினைவுறுத்துகிறது. தேவன் ஒருவரே மெய்யான தேவனாகவும் பரிசுத்தராகவும் இருந்ததினால் அவரிடத்திலே ரட்சிப்பு உண்டு. அந்த ரட்சிப்பிலே கலிகூறுகிற இந்த அந்நாளை நாம் இங்கே பார்க்க முடியும். இதே பாடலைத்தான் மரியாளும் லூக்கா 1வது அதிகாரத்தில் 46 வசனம் முதல்
55ஆம் வருஷம் வரைக்கும் மரியாள் இந்த பாடலின் பகுதிகளை எடுத்து அவளும் தேவனுக்கு மகிமையாக பாடினாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அது மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஏலியின் துன்மார்க்கரான குமாரர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு விரும்பாத அசுசியான காரியங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். தனது குமாரர்களுடைய அக்கிரம கிரியைகளை ஏலி வெறுத்து கண்டனை செய்தான். ஆனாலும் அவன் அவர்களை தேவாலயத்தின் ஆசாரி ஊழியத்திலிருந்து விலக்கிவிட தவறிவிட்டான். ஏலி இந்த தவறுதல் தேவனை அவமதிப்பதற்கு சமமாக கருதப்பட்டது. எனவே தேவ கோபாக்கினை அங்கு கடந்து வந்தது. ஏலியின் குமாரர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி இருந்தார்கள். துணிகரமாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை அழைக்கிறதை 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஏலியும் சாமுவேலும் தேவனுடைய ஆலயத்தில் படுத்திருந்தாலும் இரவிலே சாமுவேலை ஆண்டவர் கூப்பிட்டு ஏலியின் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சாமுவேலோடு பகிர்ந்து கொள்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏலியின் குற்றங்களுக்காக ஒருவேளை ஏலி மன்னிக்கப்படலாம் என்றிருந்தாலும் அவனையோ அவனுடைய சந்ததியோ ஆசாரி ஊழியத்தில் மறுபடியும் தேவன் வைக்க மாட்டார். மெய்ப்பனாய் இருக்கவோ கண்காணியாக இருக்கவோ தேவன் அழைத்த அழைப்புக்கு மாற்ற முடியாது என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். கதைப்படி மகிமை உண்டாவதாக. ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாகவில்லை என்று ஏலி தன் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றான். கதைப்படி மகிமை உண்டாவதாக. ஆம், சாமுவேல் வளர்ந்து கர்த்தர் தன்னோடு இருந்து தன்னை நடத்துகிறதை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாயிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 4வது அதிகாரத்திலே பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி விடுகிறதை குறித்தும் ஏலியின் மரணத்தை குறித்தும் அவருடைய குமாரனுடைய மரணத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய குமாரன் மரித்து போனார்கள். இங்கே போர்க்காலத்தில் மரித்து போனார். இக்கேபோத் என்று சொல்லப்படுகிறான அந்த பெயர் ஏலியின் மருமகள் தன் மகனுக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இக்கேபோத் என்றால் மகிமை போய்விட்டது என்று அர்த்தம். ஆமாம், அதோடு கூட அந்த அதிகாரம் முடியாது. இந்த காரியம் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து 2 வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். உன்னை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.